இந்த நாளிலும் காகங்களை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் கொடுத்த தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். காகங்களை கவனித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும், எவைகளெல்லாம் இல்லாவிட்டாலும், விதைப்பும் பண்டக சாலையும் சேர்த்து வைக்கிற சேமிப்பு கிடங்கும் களஞ்சியமும் இல்லாமற் போனாலும் இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். 22வது வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்கிறதான வேளையில் கவலைப்படக்கூடாது என்பதற்கு, அந்த கவலைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உகந்ததல்ல என்பதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் காட்டும்படியாக தான் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்கிறார். இந்த உலகத்தில் நாம் விரும்பப்படத்தக்க அழகான எத்தனையோ பறவைகள் உண்டு, எத்தனையோ விதமான பறவைகள் இருக்கிறது. அதை சில வீடுகளில் லவ் பேர்ட்ஸாக, புறாவாக, கிளி ஜோடியாக எல்லாம் வளர்க்கிறார்கள். நமக்கு பிடித்த, நம்முடைய மனதுக்கு சந்தோஷமான சில பறவை இனங்களையோ மிருக ஜீவன்களையோ வளர்த்துறாங்க. நாம் அதை வளர்த்தலைன்னா கூட சில காரியங்களை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். புறாவை குறித்து வேதமே நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனா ஆண்டவரை பாருங்க, அதையெல்லாம் விட்டுக்கிட்டு அற்பமாயிருக்கிற, அழகற்ற, மனுஷனால் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத ஒரு காகத்தை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காகங்கள் யாரும் கூண்டுக்குள்ளால போட்டு வளைக்கிறதெல்லாம் கிடையாது, யாரும் கூட்டுக்குள்ளால வச்சு அதற்கு ஆகாரம் கொடுக்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு போக்கில் தான் அது தெரியும். இந்த காகங்கள்கிட்ட இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் செய்திக்குள்ளால போறேன். இந்த காகங்களை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது அவைகள் மிக மிக அறிவாற்றல் கொண்டவை. தனக்கு தீமை செய்த மனிதனையோ அல்லது நன்மை செய்தவர்களையோ ஒரு முறை அது பார்த்து விட்டதேயானால் அது தன்னுடைய ஞாபகத்திலிருந்து எடுத்து போடுவதில்லை. மிகுந்த அறிவாற்றல் உள்ளது, ஞானமாய் செயல்படுகிற காகம். இரண்டாவது, நினைவாற்றல் உள்ள காகம், ரொம்ப ஞாபகத்திறன் அதுக்குள். எல்லா பறவைகளுக்கும் உண்டு, ஆனால் இந்த காகங்களுக்கு இன்னும் அதிகம். மூன்றாவதாக, இதனுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா கூடி வாழுகிற பழக்கம் உடையது. சில பறவை இனங்களை பார்த்தீங்கன்னா வேற யாரையும் கூட சேர்த்துக்கிடாது. ஆனால் இந்த காகங்கள் கூடி வாழும். சொல்லுவாங்க எல்லாம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நமக்கெல்லாம் இன்னைக்கு கூட்டு குடும்பங்கிறது பிடிக்காது. கல்யாணம் ஆகி வந்தாச்சுன்னா முதல்ல மாமனார் மாமியார் எல்லாம் வெளியே போயிடணும், இல்லைன்னா நம்ம தனி வீடு எடுத்துடணும். ஒரு காலத்தில் இந்த கூடி வாழுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள், உரைச்சல்கள் எல்லாமே வரும், இல்லைன்னு. ஆனால் ஒருவருடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு இன்னொருவர் தாங்குகிறவர்களாயிருந்தார்கள். மனுஷன் என்னைக்கு அந்த பழக்கத்தை தன்னை விட்டு தூரப்படுத்தினானோ அன்னைக்கு அநேக மனுஷர்களுடைய உள்ளுக்குள்ளால என்ன குணம் வந்து விட்டது தெரியுமா? மிருக குணம் வந்து விட்டது. நான்காவதாக, இந்த காகத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பகிர்ந்துண்ணும் பண்பு இந்த காகங்களிடத்துல உண்டு. தனக்கு ஏதாவது ஒரு இரையை பார்த்துச்சுன்னா உடனே அது என்ன பண்ணும்? குரல் கொடுக்க ஆரம்பிக்கும் தன்னுடைய மற்ற காகங்களுக்கு. ஒரு கூட்டம் காகங்கள் இந்த சப்தத்தை கேட்டு வரும். வந்தவுடனே எல்லாம் சேர்ந்து இதை சாப்பிட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்படி நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டு காகத்திற்கு. நான் அதை குறித்தல்ல பிரசங்கம் பண்ண போறது. வேதம் காகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். ஏன் ஆண்டவர் இந்த காகத்தை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார்? அப்படி வேதத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன சம்பந்தத்தை இந்த காகம் கற்றுக் கொடுக்கிறது?
இந்த காகத்தை கொண்டு தேவஜனமாகிய நமக்கு ஆண்டவர் எதை கற்றுத்தர விரும்புகிறார் என்பதை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. நான் எல்லாம் சொல்ல முடியாது. ஆகையினால சில காரியங்களை, மிகவும் பிரயோஜனமான காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக, இந்த கிட்டத்தட்ட சராசரி 20 வருடங்கள் மட்டுமே இந்த பூமியிலே வாழுவதற்கு ஆயுசு காலத்தை கொண்டதான இந்த காகங்கள் தன் தேவைகளுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த காகங்கள் தன்னுடைய தேவைகளுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அதுக்கு தேவை என்று வந்தவுடனே தேவனை நோக்கி தன்னை சிருஷ்டித்தவரை பார்த்து குரல் எழுப்புகிறது. நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? தேவ சாயலின்படியின் ரூபத்தின்படியின் சிருஷ்டிக்கப்பட்டு எங்களை பார்க்கலும் விசேஷித்தவர்களாயிருக்கிற நாங்கள் 20 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து அழிந்து போய்விடுவோம். எங்களுக்கு மறுஜீவன் கிடையாது. ஆனால் உங்களுக்கோ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நித்திய மீட்பை கொடுத்து நீங்கள் அவருடைய கற்பனையை கை கொண்டு வாழும் போது நித்திய ஜீவனிலே உங்களை சேர்த்துக் கொள்வார். மறுமையின் வாழ்க்கை என்கிற ஒன்று இருக்கிறது. எங்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். எங்களுக்கு தேவனுடைய சாயலின் ரூபமும் இல்லை. எங்களுக்கு உங்களைப் போல அறிவு கிடையாது. நாங்கள் அறிவிலே குறைந்தவர்கள். கல்வி அறிவு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. எங்களை சிருஷ்டித்த ஒருவர் இருக்கிறார். எங்களுடைய தேவைகளின் நடுவிலே நாங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிறதான, நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு நல்ல சிருஷ்டிகர் எங்களுக்கு இருக்கிறார் என்கிறதான அதை தெளிவுபடுத்துகிறது இந்த காகம். அது நமக்கு என்ன சொல்லி தருகிறது? நீங்களும் உங்கள் தேவைகளின் நடுவில், உங்கள் நெருக்கங்களின் நடுவில் உங்கள் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா நம்மில் அநேக பேர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது கிடையாது. போராடி பார்க்கிறோம், எதையோ செய்து பார்க்கிறோம், கடைசியில சோர்ந்து போகிறோம். இவைகள் விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, பண்டசாலையிலே சேர்த்து வைக்கும்படியான களஞ்சியங்கள் இவர்களுக்கு இல்லை. ஆனாலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் இவர்களை என்ன பண்ணுகிறார்? போஷிப்பிக்கிறார். ஒரு குறைவும் இல்லாதபடி அன்றன்றுள்ள தேவைகளை சந்தித்து போஷித்து நடத்துகிறார். அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாகிய நம்மையும் கர்த்தர் போஷித்து தேவைகளை சந்தித்து நடத்துவார் என்று சொல்லி வேதம் நமக்கு நிறைய இடத்துல கற்றுக் கொடுக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த காகம் எப்படி கூப்பிடுகிறது? யோபுவின் சரித்திரம் 38ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுத்தவர் யார்? இது யோபு என்கிற நீதிமானுடைய உபத்திரவத்தின் முடிவின் நாட்களில் யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்ட ஒரு கேள்வி. ஆமென். எவ்வளவு அழகா கேட்கிறாரு பாருங்க. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுத்தவர், சேர்த்து கொடுத்தவர் யார்? அவர்கள் தன்னுடைய பசியின் நிமித்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதான வேளையில கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபையாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மௌனமாயிருப்பாரோ? உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? உன் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? ஆண்டவர் என்ன சொன்னார்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்றைக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நமக்கு சொல்லி இருக்கிறாரு,
சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, அதாவது அவருடைய முகத்தை தேடி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவைகளின் நடுவில் இந்த காகத்தை போல தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை வரும்படி, தேவன் தம்முடையதான ஆசீர்வாதங்களை நன்மைகளை நமக்கு அனுப்பும்படி எத்தனை பேர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம்? எத்தனை பேர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம்? அண்டை வீட்டாரை கூப்பிடுகிறவர்கள் உண்டு, அயலகத்தாரை கூப்பிடுகிறவர்கள் உண்டு, உறவுகளை கூப்பிடுகிறவர்கள் உண்டு, தெரிந்தவர்களை கூப்பிடுகிறவர்கள் உண்டு. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட பின்புதான் ஆண்டவருடைய ஞாபகம் வருகிறது. நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் கதவுகள் அடைக்கப்படுவதற்கு முன்பாக அனுகூலமான வாசலை வைத்திருக்கிற தேவனை நோக்கி கூப்பிட்டு பார். இன்னும் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 147 சங்கீதம் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. காகங்களை குறித்து சொல்றாரு. நல்லா கவனிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு என்ன கொடுக்கிறாரா? ஏன் கூப்பிடுது இது? நான் கூப்பிடும் போது என்னுடைய தேவை அறிந்து என்னுடைய பசி மாறும்படியாக எனக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அப்ப மொத்தமா சொல்ற, உன்னுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர நன்மைகளின் பசி அடங்கும்படியாக சகல நன்மைகளையும் நேர்த்தியாய் அருளுகிற ஒரு தேவனையாக நீ ஆராதிச்சுட்டு இருக்கிற. உன்னுடைய தேவைகளை அறிந்து தன்னுடைய முகத்தை விலக்கிக் கொள்கிற தேவனை அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து வானத்தை திறந்து தூதர்களின் மன்னாவை, அப்பமாகிய மன்னாவை புசிக்க கொடுத்த தேவன். தாகத்தை அறிந்து கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன். அல்லேலூயா. தன்னிடத்தில் கூடி வந்திருக்கிறதான திரளான ஜனங்கள் பசியாயிருப்பதை கண்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 புருஷர்கள் திருப்தியாய் சாப்பிட வைத்து 12 கூடை நிறைய மிதம் எடுத்ததான தேவன் உன்னுடைய தேவன். ஒருவரையும் பசியாயிருந்து வருந்த விடார். இந்த காகங்களை போல நீ என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட ஆரம்பிக்க வேண்டும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு கேட்கும்படி சொல்லி இருக்கிறீரே, என்னுடைய தேவைகள் இதுவாய் இருக்கிறது ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு மறு உத்தரவு கொடும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஊக்கமாய் தளராத அனுபவத்தோடு கூட, குறையாத விசுவாசத்தோடு கூட சிருஷ்டிகராகி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். காகங்களை போல. இந்த காகங்களை கொண்டு ஆண்டவர் முதலாவது அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் தங்களுடைய தேவைகளின் நடுவில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நான் அவர்களுடைய தேவைகளை அறிந்தவராக ஆகாரம் கொடுத்து அவர்களை பிழைப்பூட்டுகிற தேவனாயிருக்கிறேன், திருப்திப்படுத்துகிற தேவனாயிருக்கிறேன். சாதாரண பறவைகளுக்கும் மிருகங்களுக்கு நான் செய்கிறது உண்மையானால் என்னுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உனக்கு நான் செய்ய மாட்டேனோ? என் சரீரமாகிய சபையாகிய உனக்கு, என்னுடைய மனவாட்டி என்று மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிற உனக்கு நான் செய்ய மாட்டேனோ என்பதுதான் ஆண்டவருடைய கேள்வி. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுதான். உங்களுடைய தேவைகளின் நடுவில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? உங்களுடைய தேவைகளின் நடுவில் யாரை கூப்பிடுகிறீர்கள்? இங்க யாருக்கும் தேவை வராம இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மள எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராயிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் எட்டின உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் உண்டு. உங்கள் நன்மைகளை எங்கே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த நன்மைக்கு நேராய் போதித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கண்ணீர் விட்டு அழ தேவையில்லை. மன அழுத்தத்துக்குள்ளால தள்ளப்படுவதற்கு தேவையில்லை. ஆண்டவர் யாரை கொண்டாகிலும் அதை செய்வார். ஒரு சகோதரி ஒரு முறை ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆண்டவரை அறிந்து ஒரு குறித்த சபையில ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, சில வருடங்களுக்கு முன்னால் அவங்க சொன்னது,
அவங்க வாழ்க்கையில ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்துச்சு. வேலை இல்லாம போயிடுச்சு, வேலை செய்ய முடியாத பலவீனம், கணவன் முடக்கப்பட்டு கிடக்கிறார். இந்த சகோதரிக்கு வேலை செய்தெல்லாம் பழக்கம் கிடையாது, யாருகிட்டையும் எதுவும் கேட்டும் பழக்கம் கிடையாது. தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் இல்லை, தேவை. உடுத்த வஸ்திரத்தை மாற்றி உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை சில வருடங்களாக. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, இது தேவை எனக்கு இருக்குப்பா, என்ன வெட்கப்படுத்துகிறாதையும், இன்றைக்கு என்னையும் என்னுடைய வீட்டையும் போர்சியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு கூட ஜெபிப்பாங்களாம். அவங்க ஜெபிக்கும் போது ஒரு பிள்ளை வந்து கூப்பிட்டு சொல்லுமா, அம்மா ரொம்ப பசிக்குதுமான்னு. அவங்க தண்ணியை பக்கத்தில் வச்சிருப்பாங்களாம், எடுத்து ஜெபம் பண்ணி இதை குடி, பசி அடங்கிரும்னு சொல்லுமா. சரியுமான்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளையும் குடிச்சிரும். அடுத்த பிள்ளை வருமா, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, வயரெல்லாம் வலிக்குதுன்னு. அந்த பிள்ளைக்கும் அப்படிதான் கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு உண்மையான காரியத்தை நான் சொல்றேன், ஒரு நாள் கூட கர்த்தர் என்னை பட்டினியினால் வருந்த விடவில்லை. ஆமென். நான் ஜெபிக்கிற ஜெபம் முடிகிறதுக்கு முன்னால யாரோ எதையோ கொண்டு வைத்து விட்டு என்னுடைய வாசலை தட்டி கொண்டிருப்பார்கள். அந்த தேவை என்ன என்பதை புரிந்து கர்த்தர் எங்களை நடத்தினார். ஆமென். எங்க சபைக்கு கூட தெரியாம பார்த்துக்கிட்டோம், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தேன். என் கஷ்டத்தை குறித்து நான் யாருக்கும் சொல்றது கிடையாது, அடுத்தவர்கிட்ட ஷேர் பண்றதே கிடையாது. ஆனால் கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். என் கூப்பிடுதல் கர்த்தருடைய சன்னதியில் இப்ப எட்டின உடனே எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். சில வேளையிலே ஒருவர் கொண்டு வருகிற ஆகாரம் என்னுடைய பிள்ளைகளுக்கு காலைக்கும் மத்தியானத்திற்கும் இரவுக்கும் போதுமானதாக இருந்தது. நாங்களும் சாப்பிட்டு திருப்தியாக மீதி எடுத்திருக்கிறோம். அவங்க சொன்ன ஒரு காரியம், ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஆகாரம் வந்தது போல இருந்துச்சு. சரி, இதை வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு 2 வேளையாவது கொடுத்து விடுவோம் என்று வைத்திருந்தேன். பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு அந்த ஆகாரத்தை பார்க்கிறேன், ஆச்சரியமான காரியம். எலியாவின் காலத்தில் மட்டும்தான் தேவனா, அந்த ஆகாரம் குறைந்து போகவே இல்லை. எனக்கு ஆச்சரியம். இப்ப கொஞ்சம் எடுத்து என்னுடைய கணவனுக்கு கொடுத்தேன். கொடுத்துட்டு வந்து பார்த்தேன், அவர்கள் என்னுடைய பாத்திரத்தை எவ்வளவு கொடுத்திருந்தார்களோ அது அப்படியே இருக்கிறது. ஸ்தோத்திரம். இது கட்டுக்கதை அல்ல, அப்படியே இருக்கிறது. இப்ப எனக்கு அடக்க முடியாத பசி வருகிறது. நான் இப்ப நினைக்கிறேன், இரவுக்கு இல்லைன்னா ஸ்தோத்திரம், நம்மவும் கொஞ்சம் சாப்பிட்டுருவோம்னு எடுத்துக்கிட்டு காலையில் இது நான் சாப்பிட்டுட்டேன். இப்ப நாங்க 4 பேரும் சாப்பிட்டாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க 4 பேருக்கு பத்தாது, 2 பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போதும். ஆனா நாங்க 4 பேர் திருப்தியாக சாப்பிட்டு இருக்கிறோம், குறைவில்லை. திரும்ப பார்க்கிறோம், பாத்திரத்தில் அப்படியே இருக்கு. சொன்னா நம்ப முடியாது பாஸ்டர், யாரும் நம்ப மாட்டாங்க, சொன்னா நம்ப முடியாது. பாத்திரத்தில் அப்படியே இருக்கு. மத்தியானம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. எனக்குள்ளால போராட்டம், நம்ம சாப்பிடணுமா வேண்டாமான்னு. சரி சாப்பிடுவோன்னு சொல்லி சோத்திரம் பண்ணிக்கிட்டு நானும் எடுத்து சாப்பிட்டாச்சு, கணவருக்கும் கொடுத்தாச்சு. 4 பேரும் மத்தியானமும் சாப்பிட்டு திருப்தி ஆயாச்சு. இனி இரவுக்கு எங்க இருக்க போகுதுன்னு சொல்லி நான் திறந்து பார்த்தா இரவுக்குரிய ஆகாரமும் அதுல இருக்கிறது. எங்கிருந்து வந்தது, எப்படி இதை பெருக பண்ணினார்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, நான் அவரை நோக்கி கூப்பிட்ட கூப்பிடுதலின் சத்தம் என் தேவனுடைய செவிகளிலே ஏறி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சில காலங்களுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் மாற்றி அமைத்தார். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப ஆரம்பிச்சார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொந்த வீடு எங்களுக்கு இருக்கு, சொந்த வாகனம் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வசதி வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஆனால் தேவன் நடத்தி கொண்டு வந்த விதத்தை நாங்கள் மறந்ததில்லை. இன்னைக்கும் குடும்பமாய் நன்றியோடு கூட இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறது ஒண்ணுதான், உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த ஆண்டவர் போதுமானவர். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடு, அவரை உறுதியாய் நீ பற்றி கொண்டாயானால் அவரை நம்பி இருக்கிற உன்னை பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்வதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
இல்லை என்ற சூழ்நிலையில் இருப்பதை போல அழைக்கும் தேவன். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாகும் நம்முடைய ஆண்டவர். காகங்களே அவரை கூப்பிடுகிறதுன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அவரை கூப்பிட வேண்டாமா? சங்கீதக்காரன் அழகா நமக்கு சொல்லுவான். சங்கீதம் 121:1 சொல்லுவான், வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன பண்ற, ஏறெடுக்கிறேன். 2வது வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? என் தேவைகள் சந்திக்கப்படுகிற அளவிற்கு ஒத்தாசைகள் வரும், உதவிகள் வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்ன? என்னை சிருஷ்டித்த என் தேவன், தம்முடைய ஆவியை எனக்குள்ளாய் வைத்து என்னை ஜீவாத்மாவாக்கின தேவன். நான் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாய் கிடந்த போது என்னை தேடி வந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் அற கழுவி என்னை மீட்டு தன்னுடைய சரீரமாகிய சபையிலே கொண்டு வந்த அழகு பார்த்த என்னுடைய ஆண்டவர். இப்ப தாவீது என்ன நினைச்சிருப்பான்? இது நான் நினைக்கிறது. ஆடுகளின் பின்னே ஒரு மேய்ப்பனாய் கிடந்த என்ன அவர் என்ன பண்ணினாரு? ராஜாவாய் மாற்றி அழகு பார்த்த ஆண்டவர். அந்த ஒத்தாசை வருகிற பர்வதத்திற்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வார்த்தையில சொல்றாரு, அந்த ஏறெடுக்கிறேன் என்கிறது நோக்கி பார்த்து கூப்பிடுகிறேன். அடுத்த வார்த்தையில சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன வேணும்? ஒத்தாசை வரும். என்னுடைய தேவைகளை அறிந்தவராக கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்தித்து ஒத்தாசைகளை அனுப்பி என்னை திருப்தி ஆக்குவதற்கு போதுமான தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆனா நம்மில் இன்னைக்கு அநேகம் பேருக்கு இந்த அனுபவம் இல்லை. இந்த அனுபவம் இல்லை. கர்த்தரை நம்பி கூப்பிடுறத பார்க்கலாம், மனுஷனை நம்பி இருக்கிறோம், மனுஷனுடைய ஒத்தாசைகளை நினைத்து கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில் ஒத்தாசை செய்யலாம் என்று நினைத்தவர்களுக்கு கூட செய்வதற்கு வாய்ப்பில்லாமற் போகிறது. அவர்கள் மேல் கோபம் வருகிறது. நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டாங்க. நீங்கள் கூப்பிட வேண்டியது மனுஷனை அல்ல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். நம்ம எல்லாம் பொதுவா மற்றவர்களுடைய சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறது கிடையாது. நம்ம சூழ்நிலை மட்டும்தான் நமக்கு பெருசா தெரியும். ஆகையினாலே எளிதாக குற்றம் சாட்டி விடுவோம். அல்லேலூயா. சில பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா ஒன்றும் குறைவில்லாம எல்லாத்துலயும் சம்பூரணமா இருக்கிறது போல இருப்பான். அவனை நம்புவான். அவன் கையில 10 பைசா இல்லாம சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு போவான். ஒரு அல்லேலூயா. அது அவனுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில போகும்போது மனைவி சொல்லுவா, எங்க வரும்போது சொல்லுமா, ஒரு 1 கிலோ பெரிய வெங்காயம், 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 1 கிலோ தக்காளி. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு காலையில கூட்டு வச்சு கொடுக்கறதுக்கு ஏதாவது கொஞ்சம் காய் கிடைச்சா கொஞ்சம் மீனும். சொல்ல முடியாது ஒன்னும் இல்லம்மான்னு. உடனே கேட்டுருவா, உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டியும் பிள்ளையும் எதுக்குயா? அதனால சொல்ல பயந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டே போவான். இந்த பைத்தியத்தை போல பார்க்கிறவனுக்கெல்லாம் அவனுடைய குறை தெரியாது. ஆனால் அவனுடைய தேடுதல் கர்த்தரையா இருக்கிறபடியினாலே, கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய செவியில ஏறினபடியினால, அவன் தேவனை நம்பி கூப்பிட்டபடியினால திரும்பி வரும்போது சொல்லி விட்டதுக்கு மேல வாங்கிட்டு வருவான். ஆமாங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது வந்த விதம் யாருக்கு தெரியாது? மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும். என் தேவன் என் சிறுமையை பார்த்து என் தேவைகளை சந்தித்து என்னை திருப்தியாய் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் யாரு தெரியுமா? எல்லாம் நான் வேண்டிக் கொள்கிறதற்கு நினைக்கிறதுக்கு மேல அதிகமா திருப்தியா தர்றவராக எனக்கு ஆண்டவர். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் எனக்கு ஒத்தாசையின் பர்வதத்திலிருந்து ஒத்தாசை வரும். எல்லாரும் என்ன வெட்கப்படுத்தலாம், கர்த்தர் என்ன வெட்கப்படுத்த மாட்டாருங்கிறதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். காகத்தை கொண்டு அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். நீ என்னை பார்த்து பிழைக்க வேண்டியவன், நீ என்னை பார்த்து பிழைக்க வேண்டியவள். காகம் கூப்பிடுகிறது போல உன் தேவைகள் நடுவில் என்னை கூப்பிட வேண்டியவன், என்னை கூப்பிட வேண்டியவள். நீ என்ன கூப்பிடல,
ஆனாலும் தேவன் கைவிடவில்லை. கரங்களை கொட்டி. இரண்டாவதாக, காகத்தை கொண்டு நமக்கு என்ன செய்கிறாரு தெரியுமா? எதை கற்றுத்தருக்கிறார் தெரியுமா? தேவ கட்டளையின்படி செய்த காகம். மனுஷனாகும் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றி கை கொண்டு வாழணும். ஆனா மனுஷன் தவறி போயிடுறான். தேவனை நோக்கி கூப்பிட்டு பழகினதான இந்த காகம் தேவ கட்டளையை நிறைவேற்றுகிறது. கரங்களை கொட்டி ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 4 முதல் 6 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆமே, காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். அவனும் கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்கி இருந்தான். இப்ப காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும். இது எங்க இருந்து ரெடி ஆச்சுன்னு தெரியல. அவ்வளவு விடியற் காலத்தில் இந்த அப்பமும் இறைச்சி எங்க ஐயா ரெடி ஆச்சு? வேதம் சொல்றத பாருங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிச்சான். கரங்களை கொட்டி. ஜனங்களுடைய பாவமும் அக்கிரமமும் ஆளுநர்களுடைய பாவமும் அக்கிரமும் சேர்ந்து கர்த்தர் தேசத்தின் மேல் கோபம் கொள்ளுகிறார். தேசத்தின் நன்மையை எல்லாம் கர்த்தர் கெடுத்து போட்டு பஞ்சத்தை அனுப்புகிறார். எலியா தீர்க்கதரிசியின் நாளில் பஞ்சம் தேசத்தை முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிறது. 3.5 வருடங்கள் மழை பெய்யாதுன்னு எலியாவை கொண்டுதான் கர்த்தர் வானத்தை கட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். மழை இல்ல, செழிப்பு இல்ல, விவசாயம் இல்ல, ஆகாரத்திற்கு தானியங்கள் இல்ல. தேசம் பஞ்சத்தினால் ஓலமிட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து கேரித் ஆற்றங்கரைக்கு போய் அங்க தங்கியிரு. அங்கே நான் உன்னை போஷிக்க எதற்கு கட்டளையிடுவேன்? காகங்களுக்கு கட்டளையிடுவேன். எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி போகிறான். கேரித் ஆற்றங்கரையில் போய் தங்கி இருக்கிறான். நான் என்ன கேட்டுருவேன், ஆண்டவரே எல்லாம் சரி, உமக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஒன்று, காகம் கிடைக்கிறதையெல்லாம் தனக்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் என்று மட்டுமே பங்கு போட்டு பழக்கம். அது எப்படி காகம் எனக்கு கொண்டு அப்பமும் இறைச்சியும் தரும்? நான் எப்படி நம்ப முடியும்? 2, கிடைக்கிறதையெல்லாம் செத்து போனதையெல்லாம் தின்னு தன்னை அசுத்தமாக்கி கொண்டிருக்கிற காகம், அது கொண்டு வரதையா நான் திங்கணும்? ஆண்டவரே, கேள்வி மேல கேட்டிருப்பேன், கேள்வி கேட்டிருப்பேன். கேள்வி மேலே கேள்வி கேட்கிறவங்களாக்கு நம்ம ஆண்டவர் எது? நீ நோய்ங்கிறதுல எஸ்ன்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? பொறுப்பெடுக்கிறியா? ஒருவேளை நடக்கலன்னா நீ பொறுப்பெடுக்கிறியா? நம்மவும் விசுவாசிக்க மாட்டோம். விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணிடுவோம்? கேள்விக்குறியாக்கிடுவோம். ஆமென். எலியா ஒரு வார்த்தை கூட பேசல. காகம் எப்படிப்பட்டது? கிடைக்கிறதையெல்லாம் தனக்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் என்று பங்கிடுகிறதை தவிர மனுஷனுக்கு மிச்சம் வைக்கிறதல்ல. மனுஷன்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கி தின்னு பழக்கம் உள்ள காகம் இந்த காகம். ஆண்டவர் அந்த காகத்தை கொண்டாக்கம் செய்கிறாரு. காகத்தை பார்த்து என்ன சொல்லி இருப்பாரு? என் தாசனாகிய எலியா கேரித் ஆற்றங்கரையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். நீ போ, இந்த அப்பத்தை இறைச்சியை அவன் அந்த இடத்துல இருக்கும் வரைக்கும் காலையிலே அதிகாலையிலையும் விடியற் காலத்திலையும் சாயங்காலமும் அதுக்கு கொண்டு கொடுக்க வேண்டியது உன்னுடைய டியூட்டி. இன்று மறைந்து நாளை என்கிற ஒரு நாள் புலந்ததே ஆனால் விடிய காலத்தில் காகம் அப்பத்தையும் அந்த இறைச்சியையும் சுமந்துகிட்டு வரும். சாயங்காலத்தில் சுமந்துட்டு வரும். எலியா அந்த தோட்டின் தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிறான். கேரித் ஆற்று நீர் வற்றி அவன் சாரிபாத் ஊரின் விதவைக்கு வீட்டிற்கு அனுப்பப்படும் வரையிலும் காகம் தேவன் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு, ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா, தேவ கட்டளையின்படி செய்தது. ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் காகங்களை கவனிச்சு பாருங்கிறாரு. நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் தான், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்கள் தான் தேவனை விசுவாசித்து கீழ்ப்படுகிறது கிடையாது.
அவருடைய வார்த்தையில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. கர்த்தர் உங்கிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டில் செய்த முதலாம் அற்புதத்தில் மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில் அங்க நின்ன வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு சொன்னதின் படி வேலைக்காரர்கள் செய்தார்கள். தண்ணீர் ருசியுள்ள திராட்சரசமாய் மாறிற்று. நீ கர்த்தருடைய வார்த்தையின் படி செய்கிறாளா இருந்தா, எதையும் எடிட் பண்ணாம ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு கவனமுள்ளவளாய் இருப்பேன்னா, ஒரு சாதாரண வாழ்க்கை மிகுந்த ருசி உள்ளதாய் மாறும். உன் முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமை அதிக ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்றது கிடையாது. சூழ்நிலைகளை பார்த்து 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 தேவனுடைய வார்த்தையை முதுகுக்கு பின்னால எறிஞ்சிடுறோம். மனுஷ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அளவிற்கு, மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவிற்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கை கொண்டு நடக்கிறது மனசு கஷ்டமாயிருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம நிலைமை என்ன? சுருங்க சொன்னா, ஒரே வார்த்தையில சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறது எதையும் நான் செய்ய மாட்டேன், அப்படி நடக்க முடியாது, கஷ்டம். ஆனா நான் சொல்றதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிடணும், நான் சொல்றதையெல்லாம் ஆண்டவர் செய்யணும். எப்படி சாத்தியம்? ஆபிரகாமே, நீ புறப்பட்டு போன்னு சொல்ல, அந்த மாத்திரத்துல முன்பின் யோசிக்காம மறுப்பு இல்லாம புறப்பட்டு போனாதான் நீ ஆபிரகாமாய் மாறுவாய். நீ திரள் ஜாதிகளின் தகப்பனாய் மாறுவாய். முற்பிதாக்களில் முதல் பிதாவாக மாறுவாய். உன் அறையிலிருந்து புறப்படுகிறவர்கள் தான் 2ஆம் பிதாவும் 3ஆம் பிதாவுமாய் மாறுவார்கள். வேதம் சொல்லுது, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனா. எங்க போவேன்னு கேட்கல, போகிற இடம் இன்னதென்று தெரியாம போனா. சில காரியங்களை நம்ம அவசரப்படுவோம். ஆண்டவர் சொல்லுவாரு, வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருந்து கொஞ்சம் பாரு. நம்ம அவசரப்படுவோம். நம்ம பிரச்சனை எல்லாம் என்னன்னா, அங்க ஆடு வெட்டுறதுக்குள்ளால நமக்கு இங்க குழம்பு வச்சிருக்கணும். அவன் இன்னும் தோலே உரிக்கல, கொல்லவே இல்லை. அவன் கொன்னு தோல் உரிச்சு தொங்க விட்டு குடல் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவன் வெட்டின பறவைக்கு தான் உனக்கு கிலோவில் போட்டு தருவான் பணம் வாங்கிட்டு. அதுக்கு பறவைக்கு மெல்ல வந்த உடனே குழம்பாயிருமா, அதை கழுவி அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து குக்கர்லயோ அடுப்பிலேயோ போட்டு சட்டியிலேயோ வச்சு குழம்பாக்கின பறவைக்கு தான் குழம்பாகும். நான் இப்பவே வாங்கிட்டு வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் சொல்லுவான், நான் அப்பையிலேருந்து அதுதான் செய்துகிட்டு இருக்கேன். சோம்பேறி. அங்க வெட்டுறதுக்குள்ளால, எங்க நான் கேட்கறதுக்குள்ளால கர்த்தர் செய்திருக்கணும். நான் வாயை மூடுறதுக்குள்ளால எந்த காரியம் எப்ப செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, அதன் காலங்களிலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்ந்து பாரு. காகம் கீழ்ப்படிஞ்சது. காகம் அந்த சொல்லு மீறல். ஆமே, ஒரு இடத்துல கூட கொண்டு போய் இதுக்குள்ளால என்ன இருக்கு நமக்கு தெரியாம, இந்த ஆளுக்கு மட்டும், நானும் பஞ்சத்துல தான் அடிபட்டு கிடக்கிறேன், என் ஜனங்களும் பஞ்சத்துல தான் அடிபட்டு கிடக்கிறாங்க, எனக்கு தெரியாம அவனுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு. இன்னைக்கு நல்ல வேட்டைன்னு தன்னுடைய இனத்தை எல்லாம் கூப்பிட்டு எலியா சாப்பிட வேண்டிய அப்பத்தையும் இறைச்சியையும் இது சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா தேவ உத்தரவு அதுவல்ல. யோர்தானின் கரையிலே கேரீத்தில் அமர்ந்திருக்கிற என் தாசனாகிய எலியாவுக்கு கொண்டு கொடு, அது தேவனுடைய சொல். கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்வதற்கு ஜாக்கிரதையாயிரு. எத்தனையோ சாட்சியை சொல்லலாம். சில தேவ பிள்ளைகள் அனுபவித்த சில அனுபவங்களின் சாட்சி, என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகளில் தேவன் செய்த சில சாட்சிகளை நான் சொல்ல முடியும். முன்பின் யோசிக்காம கர்த்தர் சொல்றாரா, தெளிவு இருக்கா, கீழ்ப்படிஞ்சது. விட சொல்றாரா, விடு. செய்ய சொல்றாரா, செய். அது எப்படி ஆண்டவரே? விட்டுக்கிட்டு என்ன பண்ண? போவாதேன்னு சொல்றாரா, போவாத. இல்ல நான் போய். ஒருவேளை இதெல்லாம் நீ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. காகம் கேட்கல. ஆமா, இங்க இருந்து அங்க சுமந்து கொண்டு போக சொல்ற. நான் போகும்போது அவன் இல்லாம போயிட்டான்னா நான் என்ன பண்ணேன்? நம்ம சபையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். ஒருவர் சொன்ன ஒரு சாட்சி. அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளால அவருக்கு பயங்கர தேவை. ஆராதனையை விட்டுக்கிட்டு எப்படியாக அந்த தேவையை சந்திச்சு கொடுக்கலன்னா பிரச்சனை ஆயிடும்.
போயிடலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், போ என் சமூகத்துக்குன்னு. தெளிவாத ஆண்டவருடைய வார்த்தை. சரி நான் போறேன் ஆண்டவரே, நீர் மீதியை பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துட்டாரு. ஆமே. ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போறாரு. ஒருத்தர் தேடி வராரு. வெகு காலத்திற்கு முன்பு அவரிடத்தில் அவருடைய பணத்தை வாங்கிட்டு கொடுக்காத ஒரு மனுஷன். பல முறை இவர் கேட்டுக்கிட்டு முத்திரித்து வச்சுட்டாரு. இனி இது கிடைக்க போறது கிடையாது. இனி இந்த மனுஷங்கிட்ட கேட்கவே கூடாது. ஒரு நாள் இப்படியே சொல்லிட்டாரா, இனி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா உன் செருப்பை கலட்டி என்ன அடிச்சிரு, இனி கேட்க மாட்டேன். உன் காரியம் எப்படி இருக்குன்னா, நான் உங்ககிட்ட கடன் கேட்டது போல இருக்கு. அதுக்கு பிறவைக்கு 2-3 வருடங்கள் ஆயிற்று. ஒரு காண்டேற்றும் கிடையாது. அந்த மனுஷனை இவரை சந்திக்கிறத விட்டுட்டான். ஆனால் அன்னைக்கு எதிர்ச்சியா வீட்டுக்கு வரா. கையில் ஒரு பார்சல் இருக்கு. இவர் நினைக்கிறாரு, பிள்ளைங்களுக்கு கல்யாணமாக்கணும், கல்யாண பத்திரிகை நம்ம கொண்டு வந்திருக்கான். இவனுக்கு இன்னைக்கு 2 வார்த்தை, என்ன நோக்கத்தில் என்னை கூப்பிட வந்தேன்னு கேட்கணும்னு நினைக்கும் போது அவன் கொடுத்துட்டு சொன்னானா, உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் இதில் இருக்கு, பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சிருக்கிறேன், இத்தனை வருடத்திற்குரியது. அது கொடுக்கறது வரைக்கும் எனக்கு மனசில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை. இந்த பணத்தை நேற்றைக்கு வச்சுக்கிட்டு வேற ஒரு காரியத்துக்கு உபயோகிக்கணும்னு நினச்சேன். இரவு எனக்கு தூக்கம் இல்லை. இந்த பணத்தை கொண்டு போய் குடுன்னு சொல்லி நீங்கள் ஆராதனைக்கு போயிருப்பீங்க, வரட்டும்னு தான் இருந்தேன். இந்தாங்க உங்கள் பணம். இவர் வாங்கி பார்த்த போது அந்த பணம் அதில் இருக்கு. இவருக்கு தேவைக்கு மிச்சமானது. இவருக்கு பணம் தான், இவர் ஒரு நாளையில் விதைச்சது தான். ஆனால் இவருக்கு தேவையில்லாத அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று சொன்னார். அதை எடுத்து அந்த மனுஷன் கையிலே கொடுத்துட்டு, நான் கொடுத்தது எனக்கு போதும்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். அவர் சொன்ன ஒரு சாட்சி இதுதான், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியாம அன்னைக்கு ஆராதனை அசட்ட பண்ணியிருப்பேன்னா நான் எங்க அலைஞ்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய காரியங்கள் வாய்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒருதனுக்கு கண்ணில் இருந்த நித்திரையை எடுத்து போட்டு, சமாதானத்தை எடுத்து போட்டு, கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்தார். கரங்களை கொட்டி ஆண்டவர் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிடணும். நீ நினைக்கிறியா நான் கடன் கொடுத்தவங்க யாரும் இல்லை, நீ கடனே கொடுக்கண்டா. உன்னுடைய தேவைகளை அறிந்து அவருடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படியும் போது நீ நினையாத இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம என்ன பண்ணுவாரோ நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கைவிடாத தேவன். அதனாலதான் உபாகமம் 28:1-2 சொன்னார், இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளையின்படி எல்லாம் செய்வதற்கு நீ கவனமாயிருந்தாயானால், அதாவது என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதற்கு கவனமாயிருந்தாயானால், இப்பொழுது நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஆமே. இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கல நீ எப்படி இருப்ப, மேன்மையாயிருப்பாய். கரங்களை கொட்டி. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் குறைவுபடுகிறது, ஏன் எனக்கு நன்மை குறைவுபடுகிறது? நான் தேவனுடைய சொல்லை காத்து நடப்பதிலே, கை கொண்டு நடப்பதிலே குறைவுபட்டவனாயிருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனைகளை அநேக வேளைகளில் என்னுடைய முதுகுக்கு பின்னால் எறிந்து விடுகிறேன். அதை கை கொண்டு நமக்கு நடப்பது கஷ்டமாயிருக்கிறது. ஆனா மனுஷன் சொல்ற ஒண்ணுக்கும் உதவாத ஆலோசனைகளை எல்லாம் எளிதாய் கேட்டு விடுகிறோம். சொல்லுங்களேன். உடம்பு சரியில்லை, டாக்டரை பார்க்க போய் மாத்திரையை தந்துக்கிட்டு ஒரு வேளை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லா வேளையும் சரியாக சாப்பிடணும்னு சொல்லி 3 வேளைக்கு மாத்திரையை தந்துக்கிட்டு சாப்பிட சொன்னால் சாப்பாடு இருக்கோ இல்லையோ மாத்திரை ஏன் நட்சத்திரம் போயிடுவோம் டாக்டர் சொல்லி இருக்காரு. அதே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இதை செய்யணும்னு சொன்னா என்ன நம்பிக்கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா டாக்டரு MBBS, FRCS, MDS எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. படிக்காதவராக நம்ம அந்த டாக்டரை உருவாக்குனதே இந்த கர்த்தர். நான் மெடிசனை மட்டும் சொல்லல, உங்களுடைய எல்லா காரியங்களிலையும் சொல்கிறேன். நமக்குன்னு ஒரு மைண்ட் செட்டை வச்சுருப்போம். நம்ம மைண்ட் செட்டு தான் நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கை கொண்டு நடக்காத அனுபவம் ஏன் தெரியுமா? நம்ம மைண்ட் செட் அப்படி. எவன் சொன்னாலும் கேட்போம். ஒரு தகுதி இல்லாதவன் சொன்னா, ஒரு தகுதி இல்லாதவன் சொல்றதையெல்லாம் கேட்போம். கர்த்தர் சொல்றதை மட்டும் கடைசி வரைக்கும் கேட்க மாட்டோம். ஏன்னா நீ கேட்டுட்டேன்னா உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அதனால சாத்தா நீ கேட்காத இடவளுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கிடுவாங்க. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மனுஷன் சொல்கிற செல்ல கேட்டு எவ்வளவு பணத்தை வேணும்னா விரைபரையன்னு செய்வோம்.
ஆனா கர்த்தர் சொல்லுவார், செலவே இல்லாத காரியம் அதை செய்யவே மாட்டோம். கரங்களை கொட்டி தன் தேவைகளுக்காக தேவனை நோக்கி கூப்பிட்டபடியினாலே இந்த காகங்களை கவனித்துக்கொள். உன் விசுவாச வாழ்க்கைக்கு அது உதவும். என் கட்டளையின்படி செய்தபடியினால அந்த காகங்களை கவனித்துக்கொள், அது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவும். ஒரே ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிக்க கேட்ட அதே லூக்கா 12:24 ஒரு முறை வாசிங்க. மூன்றாவதாக, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும், இவைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் அவைகளையும் கர்த்தர் பிழை போட்டுகிறார். காரணம் என்னன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிற காகம். அந்த நம்பிக்கை தான் தேவனை நோக்கி கூப்பிட வச்சுச்சு. அந்த நம்பிக்கை தான் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து செய்ய சொல்லுச்சு. அந்த நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் காகங்களை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி உணருவீர்கள். உணரத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்வாரு. நீ விதைக்க முடியாம இருக்கலாம், அறுக்க முடியாம இருக்கலாம், பண்டர் சாலையில சேர்த்து வைக்க முடியாம இருக்கலாம், களஞ்சியங்கள் இல்லாம இருக்கலாம். சோதனை தான் உந்தன் வாழ்க்கையோ வேதனைதோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். களஞ்சியங்கள் எல்லாம் வற்றி போயிருக்கலாம், விதைத்தானியம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் ஆகாய் 2:19 கேட்பாரு, களஞ்சியங்களில் விதைத்தானியம் இல்லையோ, திராட்சை செடியும் மாதுளஞ்செடிகளும் பலன் கொடுக்கவில்லையோ, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். முகாந்தரமே இல்லாம இருக்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராகும் என்னுடைய ஆண்டவர். இல்லாதவையிலிருந்து உருவாக்குகிற ஆண்டவர். அவரை நம்பி வாழ கத்துக்கிடணும். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ரோமர் 5:5 கடைசியில எழுதப்பட்ட வேத வார்த்தையின்படி அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நம்பிக்கை என்ன பண்ணாது, என்ன வெட்கப்படுத்தாது. இன்னும் நம்புவேன். சூழ்நிலை கடினம் ஆக ஆக நம்பிக்கையை குறைச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆண்டவரை நம்புவையா. யோபுவை போல இருக்கணும். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன பண்ண மாட்டேன், விலக்கவே மாட்டேன். கொல்லட்டுமே, என் நம்பிக்கைக்கு அதுதான் பலனா கிடைக்கும்னா பரவாயில்லை. ஆனாலும் என் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன பண்ண மாட்டேன், விலக்க மாட்டேன். காரணம், மனுஷனிடத்தில் இல்ல, தேவனை நம்புகிற நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. வெட்கப்படுத்த மாட்டாரு. உன்னுடைய முயற்சிகள் தோற்று போகலாம், நம்பிக்கையோடு கூடிய முழங்கால்கள் தோற்று போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போகலாம், ஆனால் உன்னுடைய நம்பிக்கை தேவனிடத்திலே உறுதியாய் சந்தோஷமாய் இருக்குமே, ஆனால் அது உன்னை வெட்கப்படுத்தி தோற்று போக விடாது. ஆமென். அது விதைக்கலப்பா, அது அறுக்கல்லப்பா, அதுக்கு பண்டசாலை இல்லப்பா, அதுக்கு களஞ்சியம் இல்லை, ஆனாலும் அது என்ன நம்பி இருக்கிறது. நான் அதை போஷிக்கிறேன். நான் போதுமானவர் என்று சொல்லி அது என்னை நம்புகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்புகிறது தான் நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை உண்மையா நம்பினேன்னா உனக்கு நம்பிக்கை எப்படி இருக்குமா தெரியுமா? சங்கீதம் 125:1 சொல்லும், கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் உறுதியாக இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல அசையாம இருப்பான். என்னதான் வரட்டுமே, கர்த்தர் பார்த்து கொள்வா. என் ஆண்டவருக்கு மிஞ்சி எதுவும் வராது. ஆண்டவர் அனுமதிக்காம எதுவும் வராது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுதான் நம்பிக்கை. உன் நம்பிக்கை உண்மையா இருக்கணும். ரோமர் 12:12 படி அந்த நம்பிக்கையில் நீ சந்தோஷமா இருக்கணும். அசையாம உறுதியா இருப்ப. என்ன வந்தாலும் அசையாது. பாதம் அமர்ந்து ஆராதிப்பே,
வாசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதினாலும் அசைக்கப்படுவதில்லை. ஆமே, அதுதான் அசையாத நம்பிக்கை. அசையா எந்த நம்பிக்கையின் நங்கூரம் என் இயேசுவே. என் நம்பிக்கை அசையாது. என்ன கர்த்தரையாக நம்பி இருக்கிற என் நம்பிக்கை அசையாது. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு போதுமானவராயிருக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிற என் நம்பிக்கையை கனம் பண்ணுகிறவர் ஆண்டவரை நம்பி இருக்கிற, வெட்கப்படுத்தாதவர் ஆண்டவரை நம்பி இருக்கிற, சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் இருந்தாலும் அதை அனுகூலமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்கிறேன். கரங்களை கொட்டி கடைசியா ஒரு வசனம் சொல்றேன். நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை யாருகிட்ட வச்சிருக்கிற நம்பிக்கை? காகமே, காகத்தை பார்க்கலும் விசேஷித்தவனாய் இருக்கிறவனே, விசேஷித்தவனாய் இருக்கிறவளே, நீ கர்த்தரிடத்திலே வைத்திருக்கிற உண்மையான நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா நிறைவேறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன போகாது, வீண் போகாது, பிரயோஜனமற்றதா போகாது. நம்மளை பார்த்து சிலர் எசேக்கியாவை கேட்டது போல கேட்கலாம், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்னன்னு. அப்பவும் சொல்லுங்க, நான் நம்பி இருக்கிறது கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எல்லாம் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிற, சூழ்நிலைகளை எனக்கு சாதகமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிற, எல்லாவற்றிலும் எனக்கு துணை நிற்கிற, ஆமே, தம்முடைய கரத்தின் நிழலிலே என்னை மூடி வைத்திருக்கிற என் ஆண்டவரை நம்புறேன். நம்பிக்கை அறிக்கையிடுறதுல எப்படி இருக்கணுமா? அசையாமல் உறுதியாய் நிலைத்திருக்க கடவும். கரங்களை கொட்டி அந்த நம்பிக்கை எனக்குள்ளால இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அசையாம உறுதியா இருக்கணும். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். நீ சொல்லு, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் காகத்தை பார்க்கலும் விசேஷித்தவன், அதை கவனித்து நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நிறைய காரியம் சொல்லலாம். 3 காரியம். 1, தேவைகளுக்காக தேவனை நோக்கி கூப்பிடும். 2, கர்த்தருடைய அல்லது தேவனுடைய சொல்லின்படி செய்யும். 3, கர்த்தரை நம்பி வாழும். முழங்கால் படியிடுவோமா? இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட தான் பேசுறாரு. பாரு, இந்த காகத்தை பார்க்கலாம், நீ விசேஷித்தவள் அல்லவா? இந்த காகத்தை கொஞ்சம் கவனிச்சு பாரு. தேவைகளை சந்திக்க தெரியாம இல்லை, எங்கேயாவது அலைஞ்சு திரியறதுக்கு முடியாம இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே, ஆமே. ஆனால் சிருஷ்டிகராகிய என்னை நோக்கி கூப்பிட்டு அது பழகி போச்சு. அதனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட உடனே நானும் அதற்கு உருக்கமாக இறங்கி மறு உத்தரவு கொடுக்கிறேன். என் மகனே, மகளே, நீ என்ன நோக்கி கூப்பிடுவியா? உண்மையாய் கூப்பிடுவியா? நான் மறு உத்தரவு கொடுக்கிறதற்கு போதுமான தேவனாயிருக்கிற. 2, காகம் என் கட்டளையின்படி செய்தது போல அதுக்கு தேவை இருக்கு, அதுவும் பஞ்சத்துல தான் கிடக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்கிறேன் என்று சொல்லி தேவ வார்த்தையை மீறாத காகமாய் தேவ கட்டளையின்படி செய்ததை போல நீ என்னுடைய வார்த்தையின்படி செய்கிறவளாய் இருப்பாயோ. 3, எது மேலேயோ யார் மேலேயோ நம்பிக்கை வச்சிருக்கிற நீ என்னை நம்பி பிழைப்பாயோ. உன் நம்பிக்கை வெட்கமடையாதபடி நான் காப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலை வேளையில சீசர்களோடு கூட சொன்னவர் நம்மோடும் சொல்கிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்க கூப்பிடுதலை ஒரு முறை சோதித்து பாருங்க, உங்க கீழ்ப்படிதலை ஒரு முறை சோதிச்சு பாருங்க, உங்க நம்பிக்கை ஒரு முறை பரிசோதனை செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.